பார்ட் 1ல் நான் ஒரு கதையை சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த பெரிய பணக்காரன் ரோட்டோரத்தில் போகிற ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னான் இல்லைங்களா, அதோட தொடர்ச்சி கதை தான். அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு சில நாட்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, வருஷங்கள் போச்சு. குழந்தை பிறக்கல. ஆனால் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது, பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பணக்கார வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொண்ணை வச்சுட்டு நம்ம எப்படி வாரிசை உருவாக்க முடியாதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவனும் என்ன பண்ணுறான்னா, பணக்காரன் என்னோடய புருஷன் வேறு கல்யாணம் பண்ணலான்னு டைவர்ஸு வாங்கிக்கிறான். டைவர்ஸ் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், வக்கீலை வர வச்சு. அந்த பொண்ணு டைவர்ஸுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அவங்க பொண்ணோட பெற்றவங்களாம் அழுறாங்க. இவளும் கெஞ்சி கேட்குறா. அப்பயும் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கையெழுத்து போட்டுடுறான். ஆனால் இதுக்கு முன்னாடி, இந்த டைவர்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நடந்துடுச்சு. அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம். அதில் அவனுக்கு ஆன்ம தன்மையை இழந்துட்டான். அது யாருக்குமே தெரியாத இந்த பொண்ணு மறைச்சிட்டா. அவங்க குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாத அந்த விஷயம். அப்படியே இப்போ நாள் வரையும் சைலண்ட்டாக வச்சுட்டு இருந்தா, யாருக்கும் தெரியாது. இப்போ தான் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, தாலி பிடிங்கிட்டாங்க, வீட்டை விட்டு துரத்துறாங்க இல்லையா. இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டக்கூடாது அப்படின்னு அந்த உண்மையை ப்ரூஃபோட, அந்த ஃபைலோட அந்த பணக்கார பையனை பெற்ற அப்பா அம்மாவுக்கிட்ட அந்த ப்ரூஃபோட அந்த ஃபைலை கொடுத்துட்டு, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ஆன்மத்தன்மை போயிடுச்சு ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு சொல்லிடுறா. இது தெரிஞ்சு நான் அப்போ வாழ்ந்தேன்ல, நீங்கள் என்னை இப்படி பண்ணீங்களே, டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களே, அதனால் இனிமேல் நான் இங்கே வாழ முடியாது. அப்புறம் கெஞ்சுறாங்க, நீ வாழ்மான்னு அந்த ஏழை பொண்ணுக்கிட்ட, பணக்காரமாக வாங்க, நான் வாழவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. இந்த பணக்காரங்கெல்லாம் இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கதை வேணும்னா எங்கள் ராஜேஷ் ராஜு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.